இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா பன்னீர் 65 ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். இது வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து வீடியோ இருக்குங்க. சின்னதாக சுருக்கமாக பார்க்கணுன்னா ஷார்ட்ஸ் வந்து இதில் லிங்க் வந்து டேக் பண்ணுறேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பெரிய வீடியோன்றதுனால பொறுமையாக பார்க்குறவங்க பார்க்கலாம். டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். பன்னீர் வந்து குட்டி குட்டியாக உங்கள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சில பன்னீர் வந்து கட் பண்ணுறப்பே வந்து உதிர்ந்துருங்க. அது கவலையும் வேணாம். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த உதிர்ந்த பன்னீரை வந்து குட்டி குட்டியாக மசிச்சு இது பண்ணோன்னா ஃப்ரை ஆகிடும். அது 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து 65 பவுடர், இது ரெண்டுமே சேர்த்துட்டு உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு லெமன் வந்து 1/2 லெமன் வந்து நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக வந்து சேர்த்தா போதும். லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்க ஒரு பழம் கூட ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இது வந்து 200 கிராம் பன்னீர் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஆவினில் வாங்கின பன்னீர் தாங்க. எந்த பன்னீர் சாப்பிட்டாலும் எங்களுக்கு திருப்தியாக இல்லை, ஆவினில் சாப்பிட்ற பன்னீர் தான் நல்லாயிருக்கு. அதனால் நாங்கள் ஆவினில் தான் வாங்குவோம். ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. 110 தான் வந்து ஆவினில். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஊற விட்டுருங்க. நல்லா வந்து ஊறிடும். 65 எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து பன்னீர் 65 பண்ணிக்கலாம். இது பிசைய வந்து அந்த பன்னீர் வந்து உதிர்த்து வந்துடுச்சு, அதனால் ஒன்று அப்படி வந்துடுங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஏற்கனவே ஊற்றி, எங்கள் அம்மாவுக்கு வந்து காரம் அவங்க வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து அல்சர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஏற்கனவே எதுவுமே போடாமல் சும்மா வெறும் உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தாங்க. அதே பண்ண நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. தீஞ்சிடுச்சுன்னா வந்து எதுவுமே இருக்காது. ஸ்பீடாக வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா இது அழகாக வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து மசாலா வந்து வெந்துடுங்க. பன்னீரில் எப்பவுமே பன்னீர் வந்து வேகணுன்ற அவசியமே இல்லை, பச்சையாக கூட சிலர் சாப்பிடுவாங்க. மசாலா போட்டிருக்கறதுனால அந்த மசாலாவோடைய வாடை போயிட்டு அந்த மசாலா வந்து வெந்தால் போதும், நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இது பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் நிறைய பேர் எல்லாருமே வந்து எண்ணெய் கண்ட்ரோல் பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் இருக்கவங்க, அவங்களாம் வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். மீடியமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து பொரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். நான் சொன்ன பார்த்தீங்களா உதிர்ந்து வந்துச்சு பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வடை மாதிரி தட்டிட்டு குட்டி குட்டியாக போட்டு எடுத்துட்டேங்க. அது உடையாமல் பொரிஞ்சு வந்துச்சு பாருங்க. அதான் சொன்னேன், நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி உதிர்ந்து பன்னீர் வந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மறுபடியும் கடாயில் ஊற்றிட்டு அந்த பன்னீர் 65 வந்து 2 பேட்சாக நான் வந்து போட்டு பிரித்து எடுத்து ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றல, அந்த எண்ணெயிலே வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன் நான் எண்ணெயை தான். அதனால் நான் வந்து அதில் எண்ணெய் வந்து மீறலை. அதுக்கப்புறம் எண்ணெய் இதில் வந்து மறுபடியும் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதை வந்து கொஞ்சமாக குட்டியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கோஸ் சேர்க்கலாம், குடமிளகா சேர்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் தாள் சேர்க்கலாம். நான் வந்து நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சே வந்து செஞ்சுருவோம். ஏற்கனவே வந்து நான் செஞ்சேங்க, ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், அப்போ சூப்பராக வந்துச்சு. அதனால் நான் வந்து வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ வீட்டில் அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருக்கு சொல்லவே மறுபடியும் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதனால தான் அங்கே வந்து இருக்கிற பொருள் வச்சு செஞ்சாலே நல்லாயிருக்கும். நிறைய எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து இன்னொரு பச்சை மிளகாவையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கேரட், அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண பீன்ஸு, இதுவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் எதனால வந்து நம்ம நிறைய சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து நம்ம எவ்வளோ நல்லா நிறைய சாப்பிட்றோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. அதனால தான் வந்து நான் காய்கறி சேர்த்துருக்கேன். இவ்வளோ காய்கறி வச்சே வந்து கடையிலலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து செஞ்சுருவாங்க. நம்ம வந்து 4 பேருக்கு தான் இது வந்து செஞ்சுருக்கோம். இந்த அளவு வந்து நீங்களும் வந்து கரெக்டாக இருக்குங்க. வீட்டில் ஒரு 4-5 பேர்னா கரெக்டாக இருக்கும். 4ன்றது ஒரு 5 பேருக்கே கரெக்டாக இருக்குங்க.
வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். அதாவது காரம் நிறைய சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பன்னீர் 65ல வந்து மசாலா போட்டு பொரிச்சிருக்கோம்ல, காரம் வந்து இதுவே கரெக்டாக தான் இருக்கும். நிறைய சாப்பிட்றவங்க வேணால் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து உப்பு, அவ்வளோதாங்க. அப்படியே வந்து சிம்லேயே இந்த எண்ணெயிலேயே வந்து நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றவே தேவையில்லை. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண 65 பன்னீர் 65 ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாதம் இந்த மாதிரி உதிர்த்து வேக வச்சு வடித்து வச்சுருந்தோங்க. அது வடித்த சாதத்தை தட்டை திறந்து வச்சு ஆற விட்டுருங்க. அப்போ தான் வந்து குலையாமல் இருக்கும். நல்ல பிரியாணி டைப்பில் வந்து வடித்து வச்சுருங்க. சாதம் பாருங்கள் குச்சி போல் இருக்குது. இந்த மாதிரி தான் வெடிக்கணும். சிலர் வந்து விட்டுருவாங்க. பார்த்து கிட்ட நின்று வடித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து விட்டு, சில பேர் வந்து எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கலாம். நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலைங்க. அப்படியே வந்து வெள்ளை சாதம் வீட்டில் எப்படி வெடிப்பாங்க அதே தான் போட்டு வடித்து எடுத்தது. ஃப்ளேவருக்காக நான் ஆச்சி ஃப்ரைட் ரைஸ் மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா தாங்க இருக்குது. அதனால் வந்து நான் கலந்துட்டு அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து பெப்பர், ஏற்கனவே அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலாலையும் பெப்பர் இருக்கும், இதுலேயும் வந்து பெப்பர் நான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன். காரம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 5-6 பேர் கூட சாப்பிட்லாங்க. எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் சாப்பிட்டோம். இன்னமும் வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி மீதி இருக்குது. அது நைட்டுக்காக யாருன்னா சூடு பண்ணி எங்கள் அம்மா தருவாங்க. நீங்கள் மறுபடியும் வந்து சூடு பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டில் நம்ம செஞ்சோன்னா நிறைய நம்மளுக்கு தேவையானது இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டு டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோன்னா வெறும் பெப்பர் மட்டும் போட்டோன்னா கூட நம்மளுக்கு வந்து ஹெல்தி தான். என் ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆனியன் பவுடரும் இந்த கார்லிக் பவுடரும் இருக்குங்க ட்ரை பண்ணது. அடுத்த வாட்டி வந்து ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் மசாலா கூட வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இந்த வாட்டி வந்து அர்ஜென்ட்டாக பண்ணதுனால வந்து உங்களுக்கு நான் வந்து ஆச்சி ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணி காட்டுறோம். அவ்வளோதாங்க. ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இதே பதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சுட சுட பன்னீர் 65 ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இது கூட மஞ்சூரியன் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திப்போம். பாய்.